ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் தான். மெயின்டெனன்ஸ் பர்பஸுக்காக 2 இயர்ஸ் முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ அதை புதுசாக ரெனோவேட் பண்ணிவிட்டு திரும்ப கிராண்டாக ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கலாம் என்னெல்லாம் புதுசாக இருக்குதுன்னு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே என்ட்ரானதும் வாட்டர் அண்ட் லைட் ஃபவுண்டைன் வெல்கம் பண்ணுது. செம்ம ஃபீல் குட் வைப். லெஃப்ட் சைடில் கேண்டீன் இருக்குது. டிஃபன் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும். அதுக்கு பக்கத்தில் குறள் அங்காடி, இங்கே திருக்குறள் சம்மந்தமான புக்ஸ் கிடைக்கும். டாய்லெட்ஸ் நீட்டாக இருக்குது. பியூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர் கூட ஒரு 2-3 பிளேசஸில் இருக்குது. இது ஐஎன் வள்ளுவர் கல்ச்சுரல் ஹால். இப்போ க்ளோஸாக இருந்தாலும் ஈவெண்ட்ஸ் நடக்கும் டைமில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆடிட்டோரியமோட டெரஸ் மேலே போனால் ஒரு பெரிய ஸ்டோனில் செஞ்ச தேர் இருக்கும். பார்க்காம இருக்க முடியாது. இது திருவாரூர் தேர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் கிரானைட்டில் பில்ட் பண்ணியிருக்கு. செம்ம கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப். தேருக்குள்ளே திருவள்ளுவர் சிலை இருக்குது. லைட் எஃபெக்டோட ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆடிட்டோரியம் சுற்றி ஒரு வாக் போனோம். 7 PM வாட்டர் அண்ட் லைட் ஷோ ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்பாட்டாக தேடி போய் உட்காந்துட்டோம். ஷோ ஸ்டார்ட் ஆச்சு. லைட், மியூசிக், ஃபவுண்டைன் எல்லாம் செம்ம சிங்கில் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் 7:20 லேசர் ஷோ ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. க்ரௌடாக இருந்தாலும் சென்டரில் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பாட் தேடி பிடிச்சி உட்காந்துட்டோம். லேசர் ஷோ ஸ்டார்ட் ஆச்சு. மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்ந்து தமிழரின் வரலாறு, வாழ்வியல், அறம், மாண்பு மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக விளர்ந்து வரும் அன்னை தமிழ் மொழியின் தொன்மையை, அதன் பண்பாடு, இலக்கியம், சிற்பக்கலை, ஓவியக்கலை, கட்டிடக்கலை மற்றும் கல்வெட்டுகளில் காண முடிகிறது. 3 பிரிவுகள், 133 அதிகாரங்கள், மொத்தம் 1330 குறள்களில் இப்பாரினை அளந்து இவ்வுலகிற்கு இன்றியமையாத பொதுமறையை இயற்றித் தந்த தமிழ் தாயின் தலைமகன், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த தெய்வ புலவர் திருமகனார். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ என்றில்லாமல் யாதும் ஊரே என எல்லா நாட்டவருக்கும் ஆகச் சிறந்த அறநூலாக விளங்கும் சமத்துவ நூலா திருக்குறள். ப்ரொஜெக்ஷன், ஸ்டோரி டெல்லிங், மியூசிக் தியேட்டரில் 3D மூவி பார்க்குற ஃபீல் இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸ் லெவல். தமிழ் கல்ச்சரை பற்றி சொல்லி விஷுவல்ஸ் தாறுமாறு லெவலில் காட்டினாங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. பாரினில் உயர்த்தி பிடித்திருக்கும் திருக்குறள் வள்ளுவர் நம் தமிழ் அன்னைக்கு சூட்டியிருக்கும் மாட்சிக்குரிய மணிமகுடம். நான் வீக்கெண்ட் போனேன். ஸோ ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. பட் அட்மாஸ்பியர் லைவ்லியாக இருந்துச்சு. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எல்லோரும் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்கள். யூஸ்ட் வாட்டர் பாட்டில்ஸ், சாக்லேட் பேப்பர் எல்லாம் டஸ்ட்பினில் போடுங்க. நீங்கள் சென்னையில் வீக்கெண்டுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பாட். நாங்கள் போன டைம் 6 PM. ஸோ போத் டே லைட் அண்ட் நைட் எஃபெக்ட் பார்க்க முடிஞ்சு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.